ஹே காய்ஸ், அதாவது நேற்று வந்து சண்டே, நான் வந்து இன்னைக்கு மண்டே தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதாவது நேற்று வந்து எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அந்த என்ன எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து சீக்ரெட், ஓகேவா? ஸோ வந்து நான் மார்னிங்கே வந்து எழுந்திரிச்சு கிளம்பி ஒரு 9 o'clock வெளியில் வந்துட்டேன். ஸோ சாப்பிடலையா, ரொம்ப பசி. ஸோ வந்து போகிற பாதையில் சாப்பிட்டுட்டு ஸ்பெஷல் தோசை சாப்பிட்டு பஸ் ஸ்டாப் போயிட்டேன். திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். ஸோ அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போனேன். வண்டியிலே போயிருந்துருக்கலாம், பட் வந்து டூ வீலரில் போனால் ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ இதை முன்னாடி நான் போனது, ஸோ அதனால் எனக்கு ரூட்டு ஞாபகம் இல்லை. ஸோ பஸ்லேயே போயிட்டேன். இது பாருங்கள், தாமிரபரணி ஆறு. ஸோ ஜங்ஷன் சைடு போயிட்டுருக்கிறேன். ஸோ வந்து செம்ம ஹீட்டு, வெயில் டைம் வேறையா. ஸோ அதனால பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இறங்கியாச்சு. ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து எக்ஸாம் ஹால் வந்து ரொம்ப தள்ளி போட்டாங்க, லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய ஹாலுக்கு வந்து நான் பயங்கரமாக ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி ஆயிட்டு. ஏற்கனவே வந்து பஸ் ட்ராவல் வேறு, இதில் வேறு வந்து நடந்து தூரமாக போக வேண்டியதாயிட்டு. அதில் வேறு இந்த வெயிலில் நடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ இங்கே இருக்கிறது கம்மி தான். அந்த யூனிவர்சிட்டியில் அங்கங்கே தள்ளி போட்டிருந்தாங்க, எம்எஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ வந்து இப்போ எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு. கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வந்து பாஸ் பண்ணணும். நான் பாஸ் பண்ணதும் என்ன எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்ட்டு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா ரொம்ப படித்தேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்லாமல் படித்தேன். கொஷின் ஈஸியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட்டு ரிசல்ட் வந்தோடனே தான் தெரியும். ஓகே, இப்போ கிளம்பி அகெயின் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதை பாருங்கள், இதுதான் வந்து பாளையங்கோட்டை ஜெயில். பார்த்துருக்கீங்களா? ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ பாளையங்கோட்டை ஜெயில் வந்து ரொம்ப வந்து எங்கேனாலும் சொல்லுவாங்கள்ல, அதனால் நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ வந்து அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அகெயின் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கிறேன். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஆனால் அந்த வெயிலில் வந்து அதுவும் சண்டே அதுவுமா எக்ஸாம் வச்சு போயிட்டு வர்றது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. சரி, எப்படியோ வந்து முடிஞ்சோடனே தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ கைஸ், பாய்.